Shanmugam IAS Academy UPSC channel பார்க்கும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மார்ச் 6 னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படினா CRISPR-Cas பத்தி நம்ம பார்க்க போறோம். ரீசன்ட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படினா CRISPR-Cas9 blindness ட்ரீட் பண்றதுக்காக முதல் முறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த Oregon Health and Science Instituteல இருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த CRISPR DNA ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ராப்லெட்ஸை இந்த பிளைண்ட்னஸை க்யூர் பண்ணுறதுக்காக ரெட்டினால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 3 ட்ராப்ஸை வந்துட்டு விட்டுருக்காங்க. டேரெக்டாக வந்துட்டு அந்த பேஷண்ட்டுடைய அந்த ஐபால்ஸில் இதை வந்துட்டு விட்டுருக்காங்க. இந்த CRISPR-Cas9ல இருக்கக்கூடிய அந்த DNA ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸை இது வந்துட்டு ஆல்டர் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு ஹோப்பில் தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. ஒரு 1 month டைம் போனதுக்கு அப்புறமா தான் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். இப்போ எந்த மாதிரி பிளைண்ட்னஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹீ சஃபரிங் ஃப்ரம் லேபர் கன்ஜெனிட்டல் அமௌரோசிஸ் அப்படின்ற அந்த ஒரு ரேரான ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னால இவர் வந்துட்டு சஃபர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ டிசீசஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. இப்போ ஒரு டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனுடைய வாழ்நாளில் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு டிசீஸ் வரும். அதே மாதிரி சில டிசீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக்காக நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ஆல்டர் ஆகிறதுனால சில டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வரும். அந்த டிசீஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இப்போ வந்துட்டு இந்த ஒபிசிட்டிஸ் சில டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆல்டர் ஆகிறதுனால வரக்கூடிய டிஸார்டர்ஸ். ஆனால் இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு டிஸார்டர், அதாவது இந்த பிளைண்ட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லேபர் கன்ஜெனிட்டல் அமௌரோசிஸ் அப்படின்ற அந்த டிஸார்டர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஜெனட்டிக் டிஸார்டர். அதாவது இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீனில் ஏதாவது மியூட்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் டிஸார்டர் வரும். இது வந்துட்டு அ டைப் ஆஃப் ரேர் டிஸார்டர். அதாவது நிறைய பேர்த்துக்கு இந்த டிஸார்டர் இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரியான டிஸார்டர்ஸ், அதாவது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். இந்த ஜீன் மியூட்டேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பிளைண்ட்னஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த லேபர் கன்ஜெனிட்டல் அமௌரோசிஸ் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீன் மியூட்டேஷன் இருக்கும். என்ன ஜீன் மியூட்டேட் ஆகிருக்கும் அப்படின்னா இப்போ ஜீன்னா என்னென்னு பார்க்கலாம். ஜீனில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அ டிஎன்ஏ சீக்வன்ஸ். அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ரோட்டீன் தான் இட் டிட்டர்மைன்ஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ பர்சன். அதாவது ஒரு பர்சனுடைய மெட்டபாலிசம்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ கோட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வந்துட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். இப்போ இந்த பர்சன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீன் மியூட்டேஷன் இருக்கும். என்ன மாதிரி ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னா நம்மளுடைய ரெட்டினால பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வழியாக உள்ளே போகக்கூடிய அந்த லைட் சிக்னல்ஸை அது வந்துட்டு பிரெயினுக்கு அனுப்பும் போது இது வந்துட்டு வேறு மாதிரி சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணி தான் பிரெயினுக்கு அனுப்பணும். பிரெயினுக்கு அனுப்பும் போது தட் வில் பி பர்சீவ்ட் ஆஸ் இமேஜஸ். இந்த மாதிரி மெக்கானிசம் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லாருடைய நம்ம சைட் ப்ராசஸ்லையுமே வந்துட்டு இன்வால்வ் ஆகும். அதாவது நம்ம கண்ணுக்கு வழியாக போகக்கூடிய அந்த லைட்டை சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்புனா தான் நம்ம வந்து என்ன இமேஜாக பார்க்குறோம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த பர்சன்ஸ், அதாவது லேபர் கன்ஜெனிட்டல் அமௌரோசிஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்காது. அதாவது லைட் சிக்னல்ஸை பிரெயினால் அசஸ் பண்ணக்கூடிய சிக்னல்ஸாக மாற்றக்கூடிய அந்த ஒரு ப்ரோட்டீன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன்ஸ்க்கு செக்ரேட் ஆகாது. இதனால தான் வந்துட்டு இந்த பர்சன்ஸ்க்கு அந்த இமேஜ் எதுவுமே பர்சீவ் ஆகாமல் இவங்களுக்கு வந்துட்டு பிளைண்ட்னஸ் இருக்கும். இப்போ இந்த பர்சன்ஸ் பிறக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லிட்டில் விஷனோட, அதாவது கொஞ்சமாக பார்வையோட தான் இவங்க பிறப்பாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் பார்வை கூட பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் அவங்க வளர ஃபியூ இயர்ஸில் வந்துட்டு அந்த பார்வையும் இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு டிஎன்ஏ ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு நம்மளுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செல்ஸ்லேயும் வி ஹேவ் ஜீனோம்ஸ். ஜீனோம் அப்படின்னா இட் இஸ் அ செட் ஆஃப் ஜீன்ஸை தான் நம்ம வந்துட்டு ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீனோமில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான் வந்துட்டு இதில் இருக்கும். இந்த டிஎன்ஏல பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலயமா ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகும். DNA it is a double stranded. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு RNA via transcription.
ஸோ இந்த ஆர்என்ஏல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏல சிங்கிள் ஸ்டாண்டர்டாக காப்பி ஆயிருக்கும். ஸோ அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டாக காப்பி ஆன அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ டிஎன்ஏல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுதான் டேரெக்டாக ப்ரோட்டீனாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ டிஎன்ஏல ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இல்லைன்னா மியூட்டேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ப்ரோட்டீனும் பார்த்தோம் அப்படின்னா டிஃபெக்டிவான ப்ரோட்டீனாக இருக்கும். ஸோ டிஃபெக்டிவான ப்ரோட்டீன் அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அதால் செய்ய முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் ஜீனில் மியூட்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன் மியூட்டேட்டடாக இருக்கும், இல்லைன்னா டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு லீபர் கன்ஜெனிட்டல் அமூரோசிஸை நம்மளால் ஜெனரலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன் ட்ரீட்மெண்ட், ஜீன் தெரப்பியை வச்சு நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. ஸோ எதனால் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஜீன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜீன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஜீன் தெரப்பி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஜீன் தெரப்பியை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக வரக்கூடிய டிசீஸ்க்கு நம்மளாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் நம்மளால் வந்துட்டு ஓரளவுக்கு க்யூர் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பாக்டீரியல் டிசீஸ் இல்லைனா வைரல் டிசீஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு க்யூர் ஆகிடும். ஆனால் இந்த ஜெனட்டிக்கல் டிசீசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஸுக்குள்ளே, அதாவது நம்மளால் பார்க்கவே முடியாத அந்த ஒரு செல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன், அதாவது இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஆல்ட்ரேஷன் நடக்கிறதுனால வரக்கூடிய ஒரு டிஸார்டர்ஸ். ஸோ இதை நம்மளால் வந்துட்டு சரி பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜீன் தெரப்பி அப்படின்றத வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீன் தெரப்பியில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில வைரஸஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வைரஸோடைய மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வைரஸில் பெருசாக வேறு எதுவும் இருக்காது, ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஜீனை வந்துட்டு அந்த வைரஸோடைய அந்த டிஎன்ஏவோட வந்துட்டு இணைச்சிருவாங்க. ஸோ இணைச்சிட்டு எந்த செல்ஸில் வந்துட்டு இந்த ஜீன் மியூட்டேட்டடாக இருக்கும் அந்த செல்ஸில் இந்த வைரஸை அட்டாக் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த வைரஸ், ஸோ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஐகோசோஹெட்ரல் அந்த ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் த வைரஸ். அந்த வைரஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயின் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர், இட் இஸ் த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல அந்த பிங்க் கலர் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் தி நம்மளுக்கு டிசைர்டான அந்த ஜீன். ஸோ அந்த ஜீனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைரஸோட அந்த ஜீனோட அந்த டிஎன்ஏவோட நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுன்ற அந்த செல்லை நம்ம என்ன பண்ணுவோம்னா வைரஸ் வச்சு அஃபெக்ட் பண்ண வைப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த வைரஸ் வந்துட்டு நம்மளுடைய செல்லுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஸோ இட் என்டர்ஸ் தி நியூக்ளியஸ். ஸோ பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு ஸ்மால் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நியூக்ளியர் போர் அப்படின்றது இருக்கும். அதாவது அந்த நியூக்ளியர் போர், அதாவது நியூக்ளியஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வி ஹேவ் ஸ்மால் போர்ஸ், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைரஸ் உள்ளே போகும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உள்ளே போகும்போது ஸோ எப்படி போகும் அப்படின்னா இப்போ நம்ம வெளியே பார்க்கும்போது ஒரு ஐகோசாஹெட்ரல் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஆனால் அது வந்துட்டு நம்ம நியூக்ளியஸ்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்ஸ் மெட்டீரியல்லாம் உள்ளே போகாது, வெறும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ மட்டும்தான் வந்துட்டு உள்ளே போகும். ஸோ ஒன்ஸ் இது உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம நியூக்ளியஸ்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் நம்மளுடைய ஜீன் இருக்கும். அந்த ஜீன் எப்படி ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த நியூக்ளியஸ் அந்த வைரஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஜீனும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம நார்மலாக ஒரு ப்ரோட்டீன் இது இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தா அந்த டிசீஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகாததுனால இந்த டிசீஸ் காஸ் ஆகுதா. ஸோ இப்போ அதே ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை நம்ம இந்த வைரஸில் இன்சர்ட் பண்ணி உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நம்ம நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மக்கிட்ட இல்லாத ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு இந்த வைரஸ் இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த ஜீனில் இருந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஜீன் தெரப்பியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டர், அதாவது இந்த லீபர் கன்ஜெனிட்டல் அமூரோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஜீன் தெரப்பி பண்ண முடியாது. ஸோ ஏன் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஜீன் சீக்வன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த பெரிய சீக்வன்ஸை கொண்டு போய் நம்மளால் அந்த சின்ன வைரஸ்குள்ளே நம்மளால் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ தான் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் பெருசாக இருக்கக்கூடிய அந்த மியூட்டேட்டட் ஜீனை நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணி அதுக்கான இன்னொரு ஜீனை நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்ததுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்பர் கேஸ் டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணி ஜீன் தெரப்பி பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஐஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐஸில் வந்துட்டு ஸோ இருக்கக்கூடிய அந்த ரெட்டினல் செல்ஸில் 1/10 ஸோ பிட்வீன் 1/10 to 1/3 ஆஃப் செல்ஸ் நம்மளால மாற்றினாலே, அதில் இருக்கக்கூடிய ஜீன் மாறினாலே விஷன் வந்து ரீஸ்டோர் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஹியூமன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அனிமல் டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமல் டெஸ்டிங்கில் வந்துட்டு அவங்க பண்ணப்போ என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா, ஸோ அதாவது இவங்களால அந்த ரெட்டினால இருக்கக்கூடிய half ஆஃப் த செல்ஸுடைய ஜீன்ஸை இவங்களால ஆல்டர் பண்ண முடிஞ்சுது. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறமா தான் இது ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் சில ரிஸ்கெல்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஜீன் வந்துட்டு டெலீட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அந்த பர்டிகுலர் ஜீன் மட்டும் இல்லாமல் ஸோ வேறு ஜீன்ஸும் வந்துட்டு டெலீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஜீன் எடிட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜீன் எடிட்டிங் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டாம் இல்லைனா மியூட்டேட் ஆயிருக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த ஜீனை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஸோ ஒர்க் ஆகக்கூடிய அந்த நியூ சீக்வன்ஸை நம்ம உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஜீன் எடிட்டிங். ஸோ இப்போ ஜீன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ்லாம் தேவை. ஸோ அந்த டெக்னாலஜிஸ்க்காக தான் நம்ம நியூக்ளியேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூக்ளியேசஸ் அப்படின்றது என்னென்னா, அதாவது இந்த டிஎன்ஏவை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த டிஎன்ஏவெல்லாம் நம்மளால கையால் கட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த செல்லையே வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியாது. செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அதை விட சின்னதாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால கையால் கட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ வி நீட் சம் என்சைம்ஸ். ஸோ அந்த என்சைம்ஸை தான் நம்ம வந்துட்டு நியூக்ளியேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியேசஸ் அப்படின்னா இந்த நியூக்ளிக் ஆசிட், அதாவது இந்த டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸை ஸ்பெசிஃபிக்காக கட் பண்ணக்கூடிய என்சைம்ஸை தான் நம்ம நியூக்ளியேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளியேசஸ் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா we have 4 families of engineered nucleases. ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியேசஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி மெகா நியூக்ளியேசஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி ஜிங்க் ஃபிங்கர் நியூக்ளியேசஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட்டர் லைக் எஃபெக்டா பேஸ்டு நியூக்ளியேசஸ். ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டாக டேலன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து கிறிஸ்பர் கேஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியேசஸ் இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியேசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு எந்த ஜீன் கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஜீனை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுன்ற அந்த டிஎன்ஏவை அதில் வந்துட்டு நம்ம மர்ஜ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஜீன் தெரப்பியில் வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிறிஸ்பர் பற்றி பார்க்கலாம். ஸோ கிறிஸ்பரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுன்ற, ஸோ இந்த கிறிஸ்பருடைய ஃபுல் ஃபார்ம் இட் இஸ் தி கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பாலண்ட்ரோம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்ம எந்த ஜீனை கட் பண்ணுறோமோ அந்த ஜீனுடைய அந்த சீக்வன்ஸ், ஸோ அதுக்கு ரிலேட்டடான அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸோட சில ரிப்பீட்டடான, ஸோ பாலண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னா சில சீக்வன்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சீக்வன்ஸ்னு எது சொல்கிறேன் அப்படின்னா நைட்ரோஜினஸ் பேஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டிஎன்ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் நைட்ரோஜினஸ் பேஸஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஎன்ஏவை நம்ம ரீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா AGCT அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் நைட்ரோஜினஸ் பேசஸ் வரும். ஸோ அப்போ இந்த ஜீனில் ஸ்பெசிஃபிக்காக என்ன நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கோ ஸோ அதன்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு ஜீனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸோ தட் இஸ் ஃபாலோட் பை அ பாலண்ட்ரோம் சீக்வன்ஸ். ஸோ பாலண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரே சீக்வன்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறது பாலண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாலண்ட்ரோம் ரிப்பீட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பேசர் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதா வந்துட்டு இட் இஸ் தி கிறிஸ்பர். ஸோ இந்த கிறிஸ்பரோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேஸை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ கேஸ் அப்படின்றது இட் இஸ் நியூக்ளியஸ், அதாவது பர்டிகுலரான ப்ரோட்டீன். ஸோ அந்த கிறிஸ்பர் கேஸ் அப்படின்றது என்னன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலரான ஜெனட்டிக் மெட்டீரியலை நம்ம ஆல்டர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனுடைய அந்த சீக்வன்ஸ் ப்ளஸ் இந்த ப்ரோட்டீனை தான் நம்ம வந்துட்டு கிறிஸ்பர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிறிஸ்பர் கேஸை நம்ம செல்லுக்குள்ளே விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பர்டிகுலராக அந்த கிறிஸ்பர் சீக்வன்ஸ் போய் அந்த ஜீனோட மர்ஜ் ஆகிடும். ஸோ மர்ஜ் ஆனதுக்கப்புறமா இந்த கேஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ வந்துட்டு கட் பண்ணிடும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா ஸோ சயின்டிஸ்ட் அவங்க என்ன டிஎன்ஏ ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 2 கட்டான டிஎன்ஏவோடைய அந்த எண்டும் பார்த்தோம் அப்படின்னா ரீகாம்பினேஷன் ப்ராசஸில் ரெண்டுமே வந்துட்டு ஜாயின் ஆகிடும்.
ஸோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் வேணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ யூபிஎஸ்சிலலாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ சயின்டிஃபிக் இது கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 2017 பார்த்தோம் அப்படின்னா இந்த கிறிஸ்பர் வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதுவே 2018 பார்த்தோம் அப்படின்னா ஸோ கான்செப்ட்ஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸில் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்றது தான் செக் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் டிஎன்ஏ வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மெத்தட்ஸை பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்கோ டைரெக்டாக அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை அதிகமாக யூபிஎஸ்சியில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த CRISPR-Cas9 சிஸ்டமில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாங்கள் வந்துட்டு தனியாக கூட ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி கேன் அசஸ் தி ஜட்மெண்ட் காப்பி அண்டர் தி கோர்ட் ரூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேர்டிக்ட் அப்படின்னா, ஸோ அதாவது இப்போ கோர்ட்டில் வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஜட்மெண்ட்டில் யாரெல்லாம் லிட்டிகன்ஸோ, அதாவது அந்த டிஸ்பியூட் பார்த்தோம் அப்படின்னா 2 பர்சன்ஸ்க்கு இருக்கும். அந்த 2 பர்சன்ஸால் மட்டும்தான் ஸோ என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற அந்த காப்பியை அவங்களால மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ ஒரு ஆர்டிஐயை ஃபைல் பண்ணி, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த இதை வந்துட்டு ஃபைல் பண்ணி, ஸோ இந்த ஒரு ஜட்மெண்ட் காப்பியை ஒரு தேர்ட் பர்சனால் வாங்க முடியாது அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ குஜராத் ஹை கோர்ட் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ரூலிங்கை கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு லிட்டிகன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜட்மெண்ட் காப்பீஸை நாங்கள் கொடுப்போமே தவிர தேர்ட் பார்ட்டி கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி குஜராத் ஹை கோர்ட் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இதை வந்துட்டு அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாம்பே, ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா அண்ட் மெட்ராஸ்லேயும் வந்துட்டு இதே மாதிரியான சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு லிட்டிகண்ட் வந்துட்டு அவங்களுடைய கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கேஸ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ட்ரஸ்டி தான் வந்துட்டு ஹை கோர்ட்டு. அதனால் அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி கேட்ட உடனே அவங்களால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு லிட்டிகண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த லிட்டிகண்ட்டுக்கே வந்துட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ், அதாவது லிட்டிகன்ஸ் அப்படின்னா அந்த கேஸை ஃபைல் பண்ணி நடத்திட்டு இருக்க அந்த 2 பர்சன்ஸ், ஸோ டிஸ்பியூட் இருக்கக்கூடிய அந்த 2 பர்சன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் காப்பீஸ் வேணும்னா அவங்க வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணி அந்த கோர்ட்டுக்கான ஒரு பர்டிகுலர் ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் கட்டினாங்க அப்படின்னா அந்த லிட்டிகன்ஸுக்கு காப்பீஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு இந்த காப்பீஸை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ராருடைய ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களால அசஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் இருப்பார். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் இந்த தேர்ட் பார்ட்டி அவங்களுடைய அந்த கோரிக்கையே வைக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு இதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத கோரிக்கையை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரு கோரிக்கையை அனலைஸ் பண்ணுவார். ஸோ உண்மையாகவே இது வந்துட்டு இவங்களுக்கு வேணுமா, கொடுக்கலாமா, வேணாமான்றது சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்கப்புறமா டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்ப்ரேன் ஃபியூவல் செல் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ARCA இந்த மாதிரி ஒரு ஃபியூவல் செல் டெக்னாலஜியை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் தி இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ஃபார் பவுடர் மெட்டலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ், ஹைதராபாத் தான் வந்துட்டு இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ARCA அப்படின்றது ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோனோமஸான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த ARCA. ஸோ இப்போ ரீசெண்டாக இவங்க இந்த ஒரு ஃபியூவல் சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த PEMFC it is also called as proton exchange membrane fuel cells அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 to 20 kilowatts ஆஃப் பவரை வந்துட்டு இதால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் இந்த ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்ப்ரேன் ஃபியூவல் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் கேல்வானிக் செல்ஸ். ஸோ ஒரு கேல்வானிக் செல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், அதாவது கேத்தோட், ஆனோட், அதுக்கப்புறம் வந்துட்டு டைப் ஆஃப் எலக்ட்ரோலைட் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பவர் ஜென்ரேஷன்லாம் பண்ணும்போது ஸோ கெமிக்கல் எனர்ஜி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஹீட்டு. ஸோ கெமிக்கல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி தான் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஒன்ஸ் இந்த கேல்வானிக் செல் அப்படின்றது வந்ததுக்கப்புறமா ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கெமிக்கல் எனர்ஜிலேருந்து டைரெக்டாக நம்மளால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அட்டைன் பண்ண முடியும்.
ஸோ இந்த ஃபியூயல் செல் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சஸ்டெயினபிளான எலக்ட்ரிசிட்டி நம்மளால் அக்வயர் பண்ண முடியும் த்ரூ தி ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இந்த ஃபியூயல் செல் சிஸ்டம்ஸில் நம்ம வந்துட்டு கிரிட் யூஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஏஆர்சிஏ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டரில் ஸோ இந்த ஒரு ஃபியூவல் செல்லை வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எதனால் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரில் இது ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ இது வந்துட்டு அவங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிக்னல்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ தமிழ்நாடு கோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி நிறைய டிசாஸ்டர்ஸ்லாம் இங்கே வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 6க்கு மேலே சைக்ளோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சைக்ளோன்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு சொல்லி ஆகணும். ஆனால் சைக்ளோன்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிட் சிஸ்டம், அதாவது இந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ இந்த செயல் இழந்துரும் இல்லையா. ஸோ சில டைம்ஸ் வந்துட்டு கரண்ட் எல்லாம் இருக்காது. ஸோ அப்படி கரண்ட் இல்லாத டைமில் ஸோ இவங்க எப்படி வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் ஸோ இவங்க சீக்கிரமாக அதாவது வேகமாக அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டமாக கொடுக்கணும், அதாவது பவர் டிரான்ஸ்மிஷனோட அந்த கனெக்ஷன் இல்லாமல் இவங்களே வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சிஸ்டமை அங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் ஈதர்நெட், ஸ்கேனர், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஃபோன், ஃபேக்ஸ், லைட்டிங் அண்ட் ஃபேன்லேயும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபியூவல் சிஸ்டமை இவங்க இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவே லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்ஐஆர், அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் வந்துட்டு ஸோ நம்மளுடைய இந்தியாவில் ஃபஸ்ட் இண்டிஜினஸ் ஹை டெம்பரேச்சர் ஃபியூவல் செல் சிஸ்டமை இவங்க வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க இன் கொலாபரேஷன் வித் புனே பேஸ்ட் தெர்மெக்ஸ் லிமிடெட் அண்ட் மும்பை பேஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க கூட சேர்ந்து நம்மளுடைய இந்தியாவில் இண்டிஜினஸான முதல் ஹை டெம்பரேச்சர் ஃபியூவல் செல் சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபியூவல் செல் சிஸ்டம்லேயே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஹை டெம்பரேச்சர், மீடியம் டெம்பரேச்சர் அண்ட் லோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏஆர்சிஏ கண்டுபிடிச்ச அந்த ஒரு சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் அ லோ டெம்பரேச்சர் ஃபியூவல் செல் சிஸ்டம். ஸோ இந்த சிஎஸ்ஐஆர் கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஃபியூவல் செல் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொவைடிங் 5 kilowatts ஆஃப் பவர். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹை டெம்பரேச்சர் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் டெக்னாலஜி. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெத்தனால் அண்ட் பயோ மீத்தேனை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய எண்ட் ப்ராடக்ட்ஸாக ஹீட்டும் வாட்டரும் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ இதுவே ஏஆர்சிஏ டெவலப் பண்ண அந்த ஒரு ஃபியூவல் செல் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மெத்தனால் அண்ட் பயோ மீத்தேனுக்கு பதிலாக ஹைட்ரஜனை அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா சோலார் சக்ரா மிஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் ஃபார் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்துட்டு லோக்சபாவில் ஒரு ரிட்டன் ஆன்சர் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த சோலார் சக்ரா மிஷனை பற்றி ஒரு ரிட்டன் ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சோலார் சக்ரா மிஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜூன் 2018 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக கொண்டு வரும்போது இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேன் இண்டியா லெவலில் இது வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ கொண்டு வருவாங்க. ஸோ இனிஷியலாக இதை வந்துட்டு ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய கன்வா அதுக்கப்புறம் நவாடா டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகுறது தெரிஞ்சதுக்கப்புறமா ஸோ இன்னும் ஒரு 50 சச் கிளஸ்டர்ஸை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஸோ 2018 அதுக்கப்புறம் 2020 இந்த 2 இயர்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக rupees 550 crores வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோலார் சக்ரா மிஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சோலார் சக்ரா மிஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் இந்த காதியை வந்துட்டு வீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதாவது ஸ்பின்னிங் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக காட்டன் க்ரோ ஆகும். ஸோ இந்த காட்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பின்னிங் பண்ணுவாங்க. ஸோ அதாவது அது வந்துட்டு நூலாக வந்துட்டு தறிவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது ஸ்பின்னிங் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்துட்டு வீவிங் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்மளுடைய கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீவிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது லோ குவாலிட்டியான அந்த ஒரு காட்டனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த ஸ்பின் பண்ணக்கூடிய ஹை குவாலிட்டி காட்டன் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அதாவது எக்ஸ்போர்ட் ஆன அந்த கண்ட்ரீஸில் தான் அதை வீவ் பண்ணி நம்மளுடைய கண்ட்ரிக்கு கார்மெண்ட்ஸாக அவங்க வந்துட்டு அனுப்பாங்க. ஸோ நம்மளுடைய நாட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் அதாவது இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா.
ஸோ அதாவது இந்த லூயி ஃபிலிப்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த பிராண்ட் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காட்டன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய இந்தியாவிலேருந்து ஸ்பின் பண்ணி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஒரு காட்டனில் தான் இவங்கெல்லாம் வந்துட்டு வீவ் பண்ணி அது ஒரு கிளாத் இல்லைன்னா கார்மெண்ட்டாக அவங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம எல்லா ஹை குவாலிட்டி காட்டனையும் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய நாட்டில் நம்ம லோ குவாலிட்டியான ஒரு காட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்பின்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஸ்பின்னிங் எல்லாமே வந்துட்டு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் தான் வந்துட்டு இது எல்லாமே வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த சக்கராவை தான் வந்துட்டு சுற்றுவாங்க. ஸோ நம்ம மகாத்மா காந்தியுடைய அந்த இமேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த காதியை அவரே நெய்யணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த சக்கராஸை வச்சு சுற்றுவார் இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தட்ஸை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு லேபர் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சோலார் சக்ரா மிஷின் அப்படின்றது வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சோலார் சக்ரா மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சக்ராஸ் ஸோ இதை ஸ்பின் பண்ணக்கூடிய அந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பவர்ட் பை சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜியில் நம்ம இது வந்துட்டு ரோல் பண்ணுறதுனால ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிஷனும் இருக்காது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ க்ரீன் டெக்னாலஜி. ஸோ இந்த மக்களுடைய அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு மிஷன் தான் இந்த சோலார் சக்ரா மிஷன் அப்படின்றது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ ஜீவன் கௌஷல் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜீவன் கௌஷல் ப்ரோக்ராம் அப்படின்றது ரீசெண்டாக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இது வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜீவன் கௌஷல் மிஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் அ யூனிக் லைஃப் ஸ்கில் கரிக்குலம். ஸோ இந்த ஒரு கரிக்குலமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூஜி பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்ராமில் இதை வந்துட்டு ஒரு பாடமாக வந்துட்டு இதை வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் வந்துட்டு இன்கல்கேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் யோகா, பிராணயாமா, அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஸ்கில் செட்ஸை வந்துட்டு ஒரு கரிக்குலமாகவே வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த யூஜிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு 8 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் எல்லாம் இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி சோஷியல் மீடியா ஸ்கில்ஸ். அதாவது இப்போ யூத் எல்லாமே அதாவது மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த ஒரு ஸ்கில்ஸையும் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ கூகுள் சர்ச்சை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோர்ஸையும் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்யூம் ரைட்டிங் மாடல். ஸோ இந்த ரெஸ்யூம் ரைட்டிங் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காலேஜ் முடிச்சு வர பர்சன்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதே வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்கில் செட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஒரு கரிக்குலம் விட்டே ஒரு ரெஸ்யூம், ஒரு பயோடேட்டா, ஸோ இது மூணுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ இது மூணையும் எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை இதில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு ஜீவன் கௌஷல் ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எலக்டிவ் காம்பனன்ஸையும் வச்சுருக்காங்க. ஸோ எலக்டிவ் காம்பனன்ஸ் அப்படின்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் நம்ம என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி இன்டெக்ரல் ஹியூமன் பீயிங். ஸோ இன்டெக்ரல் ஹியூமன் பீயிங் இந்த ஒரு கோர்ஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பர்சனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, செல்ஃபாக நான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லைஃப்பில் என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நான் வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட, சொசைட்டிஸ் கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், ஸோ எனக்கு வந்துட்டு டுவர்ட்ஸ் அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இன்டெக்ரல் ஹியூமன் பீயிங் ப்ரோக்ராம். ஸோ அடுத்த யோகா அண்ட் பிராணயாமா. ஸோ இந்த யோகா அண்ட் பிராணயாமாவில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த யோகா அதுக்கப்புறம் பிராணயாமாக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ என்ன இன்டர் ரிலேட்டட்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோர்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி கிராட்டிடியூட். அதாவது நம்மளுடைய ரைட், ஒரு பர்சனுடைய ரைட் என்ன, அவருடைய டியூட்டி என்ன அப்படின்றத அந்த ஒரு பேலன்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறது தான் வந்துட்டு இந்த கிராட்டிடியூட் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ இந்த ஜீவன் கௌஷல் ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமோட இன்கல்கேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.